நீங்க உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. 2 நாளாகமம் 20வது அதிகாரம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்டோரி. இது ஒரு பயங்கரமான ஸ்டோரி. ஆனா இந்த கதை எப்படி முடிகிறதும் ஒரு பயங்கரமான ஒரு தேவனுடைய காரியம். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இங்கிலீஷ்ல நிறைய தடவை இந்த இங்கிலீஷ்லயும் வாசிச்சிருக்கேன், தமிழ்லையும் வாசிச்சிருக்கேன். அப்ப யெகோஷாபாத் ராஜா யூதாவோட ராஜா இல்லையா? அப்ப திடீர்னு அவருக்கு நியூஸ் வருது, ஒரு செய்தி வருது. என்ன செய்தினா 3 ராஜாக்கள் அவருக்கு விரோதமா வராங்களாம். ஒன்னே நம்ம தாங்க முடியாதுங்க. 3 ராஜாக்கள், மோவாபியர்கள், அவங்களோட ராஜாவும் படையும் வராங்க. அம்மோன் மக்கள், அப்புறம் அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த யூதாக்கு விரோதமா வந்து கொண்டிருக்காங்க. ஒரு பெரிய படைன்னு அவருக்கு நியூஸ் வருது. அப்போ யெகோஷாபாத் ராஜா அங்கே என்ன பண்ணுறாருன்னா, உடனே தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாரு. அண்ட் அவர் சொல்கிறாரு, யூதா எங்கிலும் நீங்கள் எல்லாம் உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கலாம், நம்ம ஆண்டவரை தேடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பைபிளில் வேறு எந்த கதையுமே நான் அப்படி வாசிச்சதில்லை. எந்த ராஜா ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா, எல்லா ராஜா என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஆர்மியில் எத்தனை பேர், நம்ம படையில் எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணலாம், நம்ம எங்கேருந்து அட்டாக் பண்ணலாம், அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. பட் யெகோஷாபாத் ராஜா என்ன பண்ணுறாரு, நம்ம முதல்ல ஆண்டவரோட ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே போய் அவங்க ஆண்டவரோட ஆலயத்தில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் யூதாவே அங்கே ஆண்டவர் முன்னாடி வந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மாலாகாத காரியம் ஒன்று மேலே எங்களுக்கு விரோதமாக இப்படி ஒரு 3 படைகள் வருதேன்னு இவங்க ஆண்டவர்கிட்ட போனோடனே அவங்க எல்லாம் ஜெபிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு தீர்க்கதரிசி அங்கே எழும்பி சொல்கிறாரு, நீங்கள் இந்த யுத்தத்தை நீங்கள் சண்டை போட வேண்டாம். அது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அது அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தரித்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். அப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேணாம், யூ வில் ஸ்டாண்ட் அண்ட் see the deliverance of the Lordன்னு சொல்கிறாரு. 3 பேர் வராங்க, ஆண்டவர் உங்களுக்கான இந்த யுத்தத்தை ஃபைட் பண்ண போகிறாரு. நீங்கள் அங்கே தரித்து நிறுங்கன்னா என்னது, நீங்கள் நில்லுங்க, நீங்கள் சும்மா நின்று பாருங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு. ஸோ அப்போ அங்கே ரொம்ப உற்சாகமாக அடுத்த நாள் காலையிலே அவங்க எழுந்திரிச்சு ஆண்டவரை துதித்து பாடி அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அண்ட் இந்த வேர்ஸ் 21 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று, நான் இது பைபிளில் எங்கேயுமே கிடையாது. யெகோஷாபாத் ராஜா என்ன பண்ணுறாரு தெரியுமா, அந்த போர் வீரர்களுக்கு முன்னாடி கர்த்தரை துதித்து பாடுறதுக்கு ஒரு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் டீம், ஒரு துதி ஆராதனை டீமை வைக்கிறாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நீங்கள் சத்தமாக இப்படி பாடிட்டு போங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். ஸோ கர்த்தரை பாடுறதுக்கு பாடகர்கள் எந்த ஆர்மியிலாவது நீங்கள் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபுட் சோல்ஜர்ஸ், அந்த ஆர்ச்சர்ஸ், ஹார்ஸ்மென் அப்படி தானே நிப்பாட்டுவாங்க. இங்கே பாடல் குழுவை நிப்பாட்டி அனுப்புகிறாரு. அப்போ அவங்க ஆரம்பிக்கிறாங்க போகிறதுக்கு. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மோவாபியரையும் அம்மோன் மக்களையும் அந்த இன்னொரு மியோனியைட்ஸையும் அவங்களுக்கு விரோதமாக அவங்களே டேர்ன் பண்ணி 3 பேரும் சேர்ந்து யெகோஷாபாத்துக்கு விரோதமான வந்தவங்க ஒருத்தரை ஒருத்தர் பகைத்து கொண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச verse 22, அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்போ இவங்க ஒன்றுமே செய்யலை. இவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை துதிச்சாங்க. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நான் எப்பயுமே யோசிப்பேன், எத்தனை பேர் அக்ரி பண்ணுவீங்க, பிரச்சனைன்னு வந்தால் எல்லாமே ஒரே நேரத்தில் வரும். எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? மோவாபு, அம்மோன், மியோனைட்ஸ் எல்லாருமே ஒரே நேரத்தில் வராங்க. நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரம் வேலையில் பிரச்சனை இருக்கும், எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் இலைப்பாறல் செய்யலான்னு வந்தால் சில நேரம் பிள்ளைங்க சுகமில்லாமல் இருப்பாங்க, இல்லாட்டி மனைவி கோவமாக இருப்பாங்க, எல்லாரும் வீட்டுக்காரர் கோவமாக இருப்பார் இல்லையா? அப்போது ஏன் ஒரே நேரத்தில் ஆண்டவரே எல்லா இடத்துல இருந்தும் எல்லா சைட்லேருந்தும் எனக்கு இப்படி ஒரு நெருக்கம் வருதுன்னு நம்ம நிறைய நேரத்தில் நினச்சிருக்கலாம் இல்லையா? இது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. பைபிளில் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்தது. மோசஸ் என்னாச்சு, மோசஸ் அவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்களையும் கூட்டிட்டு அந்த ரெட் சீக்கு வராரு. ரெட் சீக்கு என்ன, செவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி வராரு. அப்போ என்ன செய்ய முடியும், அந்த சமுத்திரம் அவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம அதை கடக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பின்னாடி பார்வோன் ஒரு சேனையோட தொடர்ந்து அவங்கள அழிக்கிறதுக்கு வராரு. அப்போ இவங்க மாட்டிட்டு இருக்காங்க, என்னடா இந்த பக்கம் பார்த்தா கடல், எங்கேயும் ஓட முடியாது, திரும்பி போனால் பார்வோனும் சேனையும் நம்ம அழித்து விடுவாங்க. எல்லா நேரத்துலையும் பிரச்சனைகள் ஒரே வந்தபோது அங்கே ஒன்று ரொம்ப பவர்ஃபுல்லாக மோசே சொல்கிறாரு. அதை இந்த கதைக்கு நான் ரிலேட் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினாரு. யாத்ராகமம் 14:14 போட்டிருக்கு, கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீங்கள். இந்த வசனம் ஒரு ரொம்ப பவர்ஃபுல், ஒரு ரொம்ப வல்லமையான வசனங்க. இந்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக படிக்கணும். ஏன் தெரியுமா, இதில் இருக்க ஆழமான சத்தியம் அப்போ தான் நமக்கு புரியும். வார்த்தையை பார்க்கலாம், கர்த்தர், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. பிரச்சனைன்னு வரும்போது எத்தனை பேர் யெகோஷாபாத் ராஜா மாதிரி கர்த்தர்கிட்ட போகிறோம்? நம்ம மனுஷர்கிட்ட தானே இங்கே தேடி போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கோ, இவங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா, இல்லை அவங்கள போய் பார்க்கலாமா,
நம்ம எப்பயுமே மனுஷர்கிட்ட தான் ஓடுறோம் இல்லையா? பட் யெகோசாபாத் ராஜா, அவர் ஒரு ராஜா, அவர் தாழ்மையாக என்ன செஞ்சாரு? முதல்ல ஆண்டவர்கிட்ட போனாரு. மனுஷங்க இல்லைங்க, கர்த்தர். அநேக நேரத்தில் நான் இந்த தவறை பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் மனுஷங்கிட்ட போவேன், இவங்களுக்கு கூப்பிடலாம், இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. ஆனால் அநேக நேரத்தில் பைபிளில் போட்டிருக்கு, மனுஷனின் உதவி விருதான்னு போட்டிருக்கு. சங்கீதம் 108:12 நம்ம பார்க்குறோம். தாவீது ராஜா இந்த உண்மையை நல்லா புரிஞ்சிருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். சங்கீதம் 108:12 இவ்வாறாக எழுதியிருக்கிறது, இக்கட்டில் எனக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. நிறைய நேரத்தில் நம்ம காண்கின்ற மனுஷங்களை தான் நம்ம போகிறோம். பட் யெகோசாபாத் ராஜாவோட கதையிலேருந்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் கர்த்தர்கிட்ட போங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம மனுஷங்கிட்ட போய் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கோம் இல்லையா? அவர் ஒரு பெரிய ராஜா, அங்கே அவர் படை தலைவனை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கல, இல்லை இஸ்ரவேலின் ராஜாவை உதவிக்கு கூப்பிடல. பண்ணியிருக்கலாம் இல்லையா? நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. இஸ்ரவேலின் ராஜாவை கூப்பிட்டு என் கூட வாணி ஆஹாப் ராஜாவை கூப்பிட்டுருக்கலாம், இல்லை படை தலைவனை கூப்பிட்டு பிளான் பண்ணியிருக்கலாம். அவர் என்ன சொல்கிறார்? இல்லை, நம்ம முதல்ல கர்த்தர்கிட்ட போவோம்னு யூதாவில் இருக்க எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு நம்ம கர்த்தர் ஆலயத்தில் போய் அவர்கிட்ட கதறி அழுவோன்னு சொல்கிறாரு. தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு முன்பாய் போய் நிற்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் யுத்தம் போன்ற சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கர்த்தருக்கு முன்பாய் போய் நிற்கிறது நம்ம ஒரு ஹேபிட்டாக மாற்றணும். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ரெண்டாவது வேர்டு பார்க்கலாம், உங்களுக்காய். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீங்கள். அநேக நேரத்தில் நம்ம சொல்கிறோம், ஐயோ எனக்கு யாருமே இல்லை, யாரு எனக்கு உதவி செய்வா, உங்களுக்காண்டி யார் இருக்கா, எனக்காண்டி யார் இருக்கா ஆண்டவரே? நம்ம புலம்புறது ஒன்று இல்லையா? யார் என்னை தேற்றுவார்கள், யார் என்னோட கூட நிற்பார்கள் என்று அநேக நேரத்தில் நம்ம கலங்கி தவிக்கிறோம். பிரச்சனை வரும்போது எனக்குன்னு யாருமே இல்லை ஏசப்பா, நான் எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் என் கூட நிற்க யாரும் இல்லை அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். இங்கே இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் இருக்காருங்க. உங்களை தேற்றுறதுக்கு கர்த்தர் இருக்காங்க. உங்களுக்காண்டி வாதாடுவதற்கு கர்த்தர் நிற்கிறாரு. உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கர்த்தர் இருக்காரு. உங்கள் கரத்தை பிடித்து நடத்துவதற்கு கர்த்தர் இருக்காரு. உங்களுக்கு துணையாக நிற்கிறதுக்கு கர்த்தர் இருக்காரு. உங்களுக்காய் யுத்தம் செய்வார், உங்களுக்காய் பரிந்து பேசுவார், உங்க கண்ணீரை துடைப்பாரு, உங்க கூட இருப்பாரு. உங்களுக்காய் கர்த்தர் இருக்காரு. God is for us இல்லையா? ரோமர் 8:31 இவ்வாறாக சொல்கிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்காய், அந்த செகண்ட் வேர்ஸ்ல உங்களுக்காய் யுத்தம் செய்வார். ரோமர்ல பவுல் எழுதுறாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஸோ அது ஒரு பெரிய ஒரு பாக்கியங்க நமக்கு. கர்த்தர் நம்மளுக்காய், உங்களுக்காய் கர்த்தர் இருக்கான்றது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம். மூன்றாவது வார்த்தையை நம்ம தியானிக்கலாம், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. இங்க நம்ம வாசிச்ச ஸ்டோரியில, கதையில யெகோசாபாத் ராஜாவுக்கு விரோதமாய் 3 எதிரிகள் நாடுகள் வந்தாங்க. அதான் அங்கே யுத்தம் இல்லையா? நம்மளோட வாழ்க்கையில யுத்தம் போன்ற சூழ்நிலைகள் நிறைய நேரத்தில் வரும். நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், ஏன் எனக்கு இந்த சோதனை ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு. யெகோசாபாத்துக்கு விரோதமாக யார் வந்தாங்க? மோவாப், அம்மோன், மியூனர்கள். நமக்கு விரோதமாக யார் வராங்கங்க? சம்டைம்ஸ் ஜனங்கள் வரலாம், சம்டைம்ஸ் சூழ்நிலைகள். ஆனால் இந்த ஜனங்களுக்கு பின்னாடி, இந்த சூழ்நிலைகளுக்கு பின்னாடி யார் வேலை செய்கிறா? சாத்தான். நம்மளோட எதிரி சாத்தான். அப்போ இங்க ரெவலேஷன்ல போட்டிருக்கு, யாரெல்லாம் தேவனுடைய கற்பனையை கை கொள்றாங்களோ, யாரெல்லாம் தேவ பிள்ளைங்களோ அவங்களுக்கு விரோதமாக வலு சர்ப்பம் யுத்தம் செய்ய இறங்கி வந்ததுன்னு. ஒருத்தவங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், அவங்க கேத்தலிக் ஃபெய்த்ல இருந்து ஆண்டவர் வந்திருந்தாங்க போல இருக்கு. ஸோ நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஆண்டவரை நீங்கள் பிடிச்சி கொண்டீங்களான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நான் திரும்ப கத்தோலிக்க மதத்துக்கே மாறிட்டேன்னு. நான் சொன்னேன், ஏன் நீங்கள் திரும்ப மாறிட்டீங்கன்னு. இல்லை, நான் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சோன்னே ரொம்ப கஷ்டம் வந்துச்சுங்க, அதனால் என்னால் தாங்க முடியல, நான் மாறிட்டேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவருக்காண்டி காரியங்கள் செய்யும் போது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் வரதான் செய்யும் இல்லையா? எத்தனையோ நேரம் நம்ம சம்டைம்ஸ் சில நேரம் நம்ம பாவம் செய்கிறனால, நம்ம தேவ சித்தத்தை விட்டு வெளியே போகிறனால நமக்கு பிரச்சனைகள் வரும். பட் அநேக நேரத்தில் தேவ சித்தத்தில் நம்ம இருக்கும் போது நமக்கு யுத்தம் வருது. அப்போ நம்ம நினைக்கிறோம், நான் என்ன தப்பு பண்ணேன்,
ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை வந்துச்சு? மோசே அந்த இஸ்ரவேலை கூட்டிட்டு வரும்போது தேவ சித்தத்தின் படி தானே, ஆண்டவர் தானே சொன்னாரு நீங்க கிளம்பி போங்கன்னு. ஸோ நம்ம நினைக்கணும், தேவ சித்தத்துல இருக்கும் போது நமக்கு யுத்தம் வரும்போது நமக்கு கலங்கி தவிக்க வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் சொல்ற, கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். இந்த வசனம் அதான் நான் சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நாளாகமம் 20:15 வசனம் சொல்லுது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக யுத்தம் வரும். ஏன்னா வலுசருப்பம் சாத்தான் உனக்கு விரோதமாக பிரச்சனைகளை அனுப்புவான். ஸோ நம்ம பயந்து நம்ம பின் வாங்கிடணுமா? நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிறது ஒரு பாக்கியம், ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நமக்கு உலகத்துல கிடைக்காது. ஸோ பிரச்சனைன்னு வரும்போது, யுத்தங்கள் வரும்போது நம்ம பின் வாங்கி போகக்கூடாது. நம்ம ஞாபகம் வைக்கணும், இந்த யுத்தம் உங்களுடையது அல்லது இது தேவனுடையது. நீங்க சொல்லணும், ஆண்டவரே ஆமா, எல்லா பக்கத்துலயும் என்ன நெருக்குறாங்க ஆண்டவரே, ஒரு பயங்கர பிரச்சனையில மத்தியில நான் இருக்கேன் ஏசப்பா, ஆனா நான் உங்களோட பிள்ளைப்பா, நான் உங்க கற்பனைகளை கை கொள்ற ஒரு மகள், ஒரு மகன். அப்ப ஆண்டவரே, இந்த யுத்தம் என்னோடது இல்லை. இங்கிலீஷ்ல சொல்லுவோம், ஹேண்ட் ஓவர் யுவர் பேட்டில்ஸ் டு காட். ஆண்டவர் சொல்றாரு, உங்க யுத்தத்தை, உங்க பிரச்சனைகளை நம்ம யெகோசாபாத் ராஜா போல யார்கிட்ட கொடுத்துடணும்? ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். அங்க யெகோசாபாத் எந்த தப்பும் பண்ணல இல்லையா? ஆனா அவருக்கு விரோதமாக எழும்பி வராங்க. இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கட்டும், வேலையில, உங்க திருமணத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைங்க மத்தியில, உங்க எதிர்காலத்தை குறித்த கவலைகள், ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடைய அல்ல, அது கர்த்தரோடது. So God is inviting you to hand over your problems and your battles to him this morning. ஏன் இன்னைக்கு பரிசுத்தாவின் இந்த கதையை நமக்கு சொல்றாரு? யெகோசாபாத் ராஜா போல உங்க கவலைகள், உங்க கண்ணீர்கள், உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து ஆண்டவர்கிட்ட கூட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த யுத்தம் என்னுடையது இல்லப்பா, இது உங்களோடது. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு, யாத்ராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த நாள்ல யோவான் 4:4 ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு, இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். யெகோசாபாத் ராஜா கதையில நம்ம என்ன பார்த்தோம்? 3 படைகள் வந்தாங்க, இவங்க ஒண்ணுமே செய்யல. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஒன்னும் செய்யாதீங்க, நீங்க தரித்து நிருந்து தேவன் கொடுக்கிற விடுதலையை பாருங்கன்னு. அப்ப ஏதாவது செஞ்சாங்களா? இவங்க ஒண்ணுமே செய்யல. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவங்கள ஒவ்வொருத்தவங்களா விரோதமாக மாற்றி அவங்க 3 பேரும் வெட்டுண்டு போனார்கள். அதுதான் தேவனுடைய வல்லமை. இவ்வளோ பெரிய காரியம் செய்யிருக்காரு ஆண்டவர். உங்க பிரச்சனை ஆண்டவருக்கு சின்னதுங்க. இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச தேவனுக்கு நம்ம பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப சின்னது. அதான் யோவான் 4:4 சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சாத்தான் வெள்ளம் போல வருவான் சில நேரம் இல்லையா? சாத்தான் ஒரு அவ்வளோ பிரச்சனைகள் எல்லா பக்கம் இருந்து வரும். பட் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கவன் சாத்தான் ஆண்டவரே, பட் இந்த உலகத்துல இருக்கிறவனோட என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஸோ யெகோசாபாத் ராஜாவும் யூதாவும் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு பார்த்தாங்க. 3 படை தலைவர்கள், அவங்களோட ஜனங்கள் வந்த போது கூட அவங்க எல்லாம் வெட்டுண்டு போனாங்க. அதுதான் தேவனோட வல்லமை இல்லையா? யுத்தம். 4வது வசனம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் 5வது வேர்டை பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, எனக்கு 4வது வேர்டு என்ன? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் செய்வாருன்னு? நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் செய்வாரா மாட்டாரான்னு யாக்கோபுல போட்டிருக்கு. நம்ம அந்த மாதிரி டவுட்ஸ் உள்ளவங்களா, உள்ளவங்களா இருக்கக்கூடாது. ஏன்னா சந்தேகப்படுறவங்க ஆண்டவர்கிட்டேருந்து எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாதான். ஒரு கடல் அலையை போல, கடல் அலை ஒரு இடத்துல நிற்குமாங்க, இங்கே போகும் அங்கே போகும். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, அநேக நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம பிரச்சனையை கொடுக்குறோம், பட் அப்புறம் உட்காந்து செய்வாரா, ஆண்டவர் செய்ய மாட்டாரா, ஆண்டவர் இது பிரச்சனை, என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாட்டி என்ன ஆகும், ரொம்ப லேட் ஆயிருமா, இல்லாட்டி எங்களுக்கு பணம் வராட்டி நாங்கள் என்ன பண்ணுவோம், கடனில் மூழ்கிடுவோமா, நம்ம கவலை கண்ணீர் ரொம்ப படுறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்வார், செய்வார். நீங்கள் வீட்டில் போகும்போது கர்த்தர் செய்வார். நான் பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு வாக்கு அளித்திருக்காரோ, உங்க திருமணத்தை பத்தி, உங்க பிள்ளைங்களை பத்தி, உங்க குடும்பத்தை பத்தி, உங்க எதிர்காலத்தை பத்தி ஆண்டவர் செய்வாருங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். 5வது வேர்டு என்னன்னு சொல்லுங்க? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அதை நான் ஒவ்வொரு வேர்டா நான் பிரிக்கல, அது இங்கிலீஷ்ல சொல்வோம் ஃப்ரேஸ். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்ராகமத்திலயும் மோசே அதான் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்க சும்மா இருங்க. அப்ப இங்கேயும் யெகோசாபாத் ராஜாக்கு அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு?
யுத்தம் கர்த்தருடையது, உங்களோட இல்லை. நீங்க தரித்திருந்து தேவனுடைய விடுதலையை பாருங்க. நமக்கு சும்மா இருக்கிறது தானே இங்க ப்ராப்ளம். சும்மாவே இருக்க முடியலையே, ஏதாச்சும் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் பண்றேன் உனக்கு, நான் யுத்தம் செய்றேன், நீ சும்மா இருங்கன்னு. சும்மாவே இருக்க முடியல. நம்ம போய் ஜெபிக்கிறோம், ஜெபத்துல இருக்கும் போது ஒரு ஐடியா வருது, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு. அது உங்க ஐடியா தான், அது ஆண்டவர் ஐடியா இல்லை. ஜெபத்துல இருந்து நீங்க எந்திரிச்சு இல்ல நான் ஜோம் பண்ணி அது ஆண்டவர் ஐடியான்னு, அப்ப நீங்க போய் அந்த ஐடியாவை மாம்சத்துல பண்ணும் போது அங்க சூழ்நிலை மாற போறது இல்லை, பிரச்சனை இன்னும் பெருசாகுது. அதான் ஒரு பாஸ்டர் ரொம்ப ஃபன்னியா சொன்னார். ரொம்ப வருஷம் முன்னாடி அந்த பழைய சர்ச்ல நாங்க இருக்கும் போது வந்தாரு. அவர் சொன்னாரு, அவங்க பிலீவர்ஸ் வருவார் அந்த பாஸ்டர் நாங்க என்ன செய்யணும், நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், சர்ச் நாங்க எப்படி வளர வைக்கணும் நாங்க. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரா, நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாங்க, நீங்க சும்மா இருந்தாலே போதும்னு சொன்னாரா இல்லையா? ஸோ அநேக நேரத்துல நம்மளால சும்மா இருக்க முடியல. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கா யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் God. ஆனா நான் நினைக்கிறேன் யெகோஷாபாத் ராஜாக்கும் தெரிஞ்சிருக்கும், இவங்கெல்லாம் மனுஷங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது வேண்டாதது பண்ணிடுவாங்கன்னு. அதனால தான் என்ன செய்யறாரு அவரு, அந்த சோல்ஜர்ஸ்க்கு முன்னாடி யாரை நிப்பாட்டுறாரு, கர்த்தரை துதித்து பாடுகிறவர்களே நிப்பாட்டுறாரு. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு யுத்தம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்களால சும்மா இருக்க முடியலன்னா நீங்க என்ன பண்ணுங்க, துதிச்சு பாடுங்க. இன்னைக்கு வர்ஷிப் எடுக்கிற சகோதரி சொன்னாங்க இல்லையா, பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க, சும்மா இருக்க முடியல. அவங்க சும்மா இருந்தாலே ஒருவேளை ஆண்டவர் அங்க எர்த்குவேக் அனுப்பி அவங்கள விடுவிச்சிருப்பாரு. ஆனா சும்மா இருக்க முடியல. பட் நம்ம சும்மா இருக்க முடியலையா, புலம்பி தவிக்காதீங்க, இங்க அங்க ஓடாதீங்க, ஜனங்கள் கிட்ட ஓடாதீங்க, மனுஷங்க கிட்ட ஓடாதீங்க, ஆண்டவரை துதித்து பாடுங்க. பாஸ்டர் என்னால சும்மா இருக்க முடியல, எனக்கு ரொம்ப திடுதிடுப்பா இருக்குது, நிறைய நேரத்துல எனக்கு சும்மா இருக்க முடியாது. அப்போ நம்ம மாம்சத்துல எதையாவது செஞ்சு பிரச்சனையை பெருசாக்குறதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம், யெகோஷாபாத் ராஜா பண்ணது போல கர்த்தரை துதித்து பாடலாம். அப்ப என்ன சொல்றாங்க அங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அப்ப நான் நினைக்கிறேன் யெகோஷாபாத் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்களை சும்மா இருங்க தரித்து நிறுங்கன்னு சொன்னா இவங்க இருக்க மாட்டாங்க, இவங்க போய் சண்டை போட்டுருவாங்க, ஏதாவது செஞ்சிருவாங்க, இல்லாட்டி இங்க இருந்து ஒரு ஆரோ அனுப்பிடுவாங்க, நம்மளோட இடம் தெரிஞ்சிரும். ஸோ இவங்களை எப்படி நம்ம ஆக்கியபைடா வைக்கலாம், கர்த்தருக்கு துதி பாட்டு பாட வைக்கலான்னு. அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, சும்மா இருக்கிறாங்க, ஆனா கர்த்தருக்கு துதி பாடல்கள் பாடுறாங்க. இவங்க துதிக்க 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 மோவாபரும் அம்மோனியரும் சேர்ந்து அந்த மியூனைட்ஸை வெட்டி போட்டாங்க. அப்புறம் மோவாபரும் அம்மோனியரும் ஒருத்தரை வெட்டி போட்டாங்க. அப்ப இவங்க போகும்போது என்ன செஞ்சாங்கங்க, இவங்க போய் அங்க அவங்க எல்லா ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க. 24, 25 வாசிக்கலாம். அந்த கதை எப்படி முடிஞ்சிருச்சுன்னு ரொம்ப அழகா இங்க எழுதியிருக்கு. 3 நாள் கொள்ளையிட்டார்கள். கொள்ளை, பிளண்டர்னா என்னது, கொள்ளை. 3 நாட்கள் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியா இருந்ததாம். அப்ப அவங்களே எல்லாம் வெட்டுண்டு செத்து கிடக்குறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, வெறும் அந்த வாரோட கொள்ளையை மட்டும் எடுத்துட்டு போனாங்களா. அவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்துச்சு. என்னுடைய ஆவிக்குரிய தந்தை இங்கே வந்தாங்க இல்லையா, இனாகிரேஷனுக்கு அவர் எப்பயுமே சொல்லுவார், நமக்கு ஒரு யுத்தம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஆண்டரை நோக்கி கூப்பிடும் போது அந்த யுத்தத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம தேவ பிள்ளைகள் இல்லையா, உலகத்தாரு அவங்க யுத்தத்துக்கு அப்புறம் அவங்க என்ன கலெக்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. பட் நீங்களும் நானும், நமக்கு சாத்தான் நமக்கு விரோதமாக யுத்தம் கொண்டு வந்தால், சாத்தான் நமக்கு விரோதமாக பிரச்சனைகள் கொண்டு வரும்போது நம்ம அங்கே தரித்து நின்று தேவனை துதித்து, ஆண்டவரே இந்த யுத்தம் உங்களோடதாப்பா என்னோடதுலன்னு சொல்லும் போது அந்த யுத்தத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி மட்டும் தர மாட்டாரு, அந்த பிரச்சனையை சால்வ் மட்டும் பண்ண மாட்டாருங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும், ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகும். பட் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, அந்த யுத்தத்துல நம்ம போகும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம நிறைய நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்க கூடாது. என்னது இது, நான் ஆண்டவரை நம்பினேன், இவர் இப்படி எனக்கு பிரச்சனை வருதே, எவ்வளோ நாளா நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன், அந்த மாதிரி நம்ம முறுமுறுத்தோன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, வனாந்தரத்துல மடிந்து போனார்கள். ஆண்டவர் சித்தம் நீங்க மடிந்து போகணும், நான் மடிந்து போகணும் இல்லை, நம்ம எதிரிகள் மடிந்து போகணும். அப்போ நம்ம ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். யெகோஷாபாத் ராஜா போல நம்ம அங்க துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஃபாதர் பர்க்மன்ஸ் ரொம்ப அழகா ஒரு பாடல் பாடுவார் இல்லையா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான் இல்லையா. ஒரு நாள் நம்ம பாடலாம் அந்த பாட்டு. அப்போ ஆண்டவர் நம்ம என்ன சொல்றாரு, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்னடா எல்லா சைட்லயும் நெருக்கிறாங்களே நம்ம நினைக்கும் போது நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவரை துதிங்க. கடைசியாக இந்த வார்த்தையை முடிக்கிறதுக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொன்னாரு, நீங்க நிறைய பேரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருக்கு,
பட் டுடே இஸ் அன் இன்விடேஷன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு. நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் மனுஷர்கிட்ட ஓடாதீங்க. நீங்கள் யெகோஷாபாத் ராஜா போல ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த யுத்தம் உங்களுடையதுன்னு சொல்லுங்க.